நாங்கள் புதுசாக திறந்துருக்கிற என்ன பார்க் இது? ஸோ பார்க்கு பறிச்சு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குங்க. இந்த ஹேங்கிங் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜாவில் வந்து லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஹேங்கிங் கார்டனை வந்து பார்க்குறதுக்காக பசங்களுக்கும் லீவ் விட்டாச்சா, சரி சந்தோஷமாக எங்கேயாவது கிளம்பி போயிட்டு வரணும் அப்படின்னு வெயிலுன்னு கூட பார்க்காம சாப்பாடு எடுத்து கட்டிக்கிட்டு கொண்டு வந்துட்டோம். ஆரம்பித்தோம். நல்ல வெயில், கொஞ்சம் தூரம் மேல மலை ஏறணும் அப்படின்றதுனால 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு காலை வாரிக்கிட்டு அப்படியே ஜாலியா மேல ஏறணும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நல்லா ஏறுற மாதிரியே வாய்ப்பா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அகலமா. சீஸ் பார்க்லயும் இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்குனாலும் அது கொஞ்சம் குறுகலான ஸ்டெப்ஸா இருக்கும். இங்க உள்ள ஸ்டெப்ஸ் வந்து நல்லா அகலமான ஸ்டெப்பு. நல்லா அகலமா இருந்தது. அப்பப்போ இடையில உட்கார்றதுக்கு பெஞ்ச் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து பசங்களை நாங்க விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்க மேல ஏற ஆரம்பிச்சோம். கீழே வந்து பார்க் இருக்கு. அந்த பார்க்ல வந்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கையில செல்ஃபி ஸ்டிக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போனோம். ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட்லயும் நின்று கீழே வந்து அந்த இயற்கையோட அழகெல்லாம் வந்து ரசிச்சுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம். நல்லா கிரீனரிஸ் நல்லா இருந்தது. வெயில், சரியான வெயில், நல்லா வெயில் கொளுத்துச்சு. சரி மேலே ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நின்று மேலே ஏறியாச்சு. நல்லா வேடிக்கையை பார்த்துக்கிட்டு 2 பக்கமும் கிரீனரிஸ். இப்பதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இதாயிருக்குன்றதுனால அங்கங்க வந்துட்டு நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நல்லா ஸ்டெப்ஸ் பிராடா இருந்தது. ஏறுறதுக்கும் நல்ல வாய்ப்பா இருந்தது. கிரிப்பும் நல்லா கிடைச்சது. 2 பக்கமும் வந்து நல்லா கல்லெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. மவுண்டெயின்ல ஃபுல்லா கிரீனா தான் இருந்துச்சு. சோ அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல அந்த பிங்க் கலர் ஃபிளவரு, ஆரஞ்சு கலர் ஃபிளவரு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு நல்லா அருமையா இருந்துச்சு. ஓகே, இந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம். அடுத்து மலை உச்சியில உள்ளதை அப்படியே பார்ப்போம். இந்த இது ஹேங்கிங் கார்டனோட வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல வந்து படிப்படியா வாட்டர் விழுகிறது, அந்த தண்ணியோடைய சலசலப்பு சத்தம், அது எல்லாமே வந்து நம்ம நேட்டிவிட்டியை வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. நம்ம ஊர்ல அந்த குற்றாலம், பாவநாசம் இந்த மாதிரி இடத்துல போய் அருவிக்கரையை உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நல்ல சலசலப்பான சத்தம், கிரீனரிஸ், மலைகள், இது எல்லாமே வந்து ஒரு மனசுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கு. அந்த தண்ணி விழுகிறது இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா விழுகுது. நைட் டைம் அது லைட்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த தண்ணி எப்படி விழுகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு மேல போய் பார்த்தோம். இது இது இதுதான் மேக்கப் வாட்டருக்காக தான் இந்த மாதிரி டேங்கர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மற்றபடி சேம் வாட்டர் தான் வந்து ரீசர்க்குலேட் ஆகுது. டேங்கர்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து பம்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியவே யூஸ் பண்ணி கீழே பம்பிங் ஸ்டேஷன்ல இருந்து யூஸ் பண்ணி திருப்பி அது மேல இருந்து கீழே வந்து சர்க்குலேட் பண்றாங்க. லாஸ் ஆகிற வாட்டர் மட்டும் இந்த மாதிரி வந்து டேங்கர் வச்சு அடிக்கிறாங்க. மற்றபடி ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர், ரொம்ப ஒரு நேச்சுரல் பியூட்டியோட பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நைட் டைம்ல லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு.
நைட் வியூ ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அந்த டிரான்சிஷன் அப்படியே கேப்சர் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்ஸ் ஆன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. இப்போ நைட் வியூக்கு போகிறோம். நைட் வியூ பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஜிக்ஸாக்கா போட்டு ஸ்டெப்ஸுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அருவியோட 2 பக்கமும் ஸ்டெப்ஸ் ஜிக்ஸாக்கா போட்டிருக்காங்க. ஆல் ஓவர் த மவுண்டைன்ஸ் ஸ்டெப்ஸ் நிறையவே இருக்கு, நல்லா இருந்தது. பார்க் ஃபுல்லாமே லைட்டிங்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து அந்த கிரீன் லைட்ஸ் போட்டிருக்காங்க, அதுவும் மவுண்டைனை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. சூப்பரான ஒரு வியூ நைட்ல, ரொம்ப ரொம்ப அற்புதமா பிரம்மாண்டமா இருக்கு. இந்த வாட்டர் ஃபால் பாருங்க, வெள்ளிய உருக்கி ஊத்துன மாதிரி சூப்பரா இருக்கு. தண்ணி கரெக்டா விழுது, அதுக்கேற்ற மாதிரி கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல பிளேஸ், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தூரமா இருந்து பார்க்கும்போது அந்த சவுண்டுக்கும் தண்ணியோட சவுண்டுக்கும் லைட்டுக்கும் நல்லா இருந்துச்சு. ஹேங்கிங் கார்டன் ஒரு அற்புதமான பிளேஸ். எல்லாரும் கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க.